பிக் பாஸ் தமிழ் நாளைக்கு கண்டிப்பாக எவிக்ஷனாக இருக்கும். இப்போ டேஞ்சர் ஜோனில் விக்ரம் ரவீனா 2 பேருமே இருக்காங்க. மக்கள் கெஸ் பண்ண மாதிரி நிறைய பேர் ரவீனா தான் வெளியே போக சொல்லியிருந்தாங்க. ஆனால் ரவீனா வெளியே போகல. விக்ரம் வெளியே போக அதிக வாய்ப்பு இருக்குன்னே சொல்லலாம். என்னதான் விக்ரம் வீட்டில் இருந்து ஃபேமிலி ரவுண்டில் சில டிப்ஸ் கொடுத்தாலும் விக்ரம் வந்து திரும்ப கேம் விளையாட போகிறது கிடையாது. அவர் அதே மாதிரி தான் இருப்பார். அதனால விக்ரம் தான் வெளியே போகிற நாளைக்கு கண்டிப்பாக சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ரவீனா கொடுக்குற கண்டென்ட் கூட விக்ரம் கொடுக்க மாட்டார். இப்போ நிக்சனை பற்றி ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும். ஆயிஷா வெளியே போனதுலேருந்து நிக்சன் ஓவர் சீன் போட்டுருந்தார். அது மட்டும் இல்லாமல் பூர்ணிமா ரொம்ப நாள் அவருக்கு ஒரு கண்ணு இருந்துச்சுன்னு சொல்லலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பூர்ணிமா பக்கத்தில் குறைஞ்சி அவங்க தோல் மேலே கை போட்டு இருந்தார் நிக்சனு. இந்த ஒரு செயல் பூர்ணிமாவுக்கே பிடிக்கல. அவங்க ஃபேஸில் அது தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் நேற்று ரவீனா அவங்க ஆண்டி வந்திருந்தாங்க. ரவீனா கூட பேசிகிட்டு இருக்கும்போது சம்மந்தம் வேணாம் நிக்சன் உள்ள கொஞ்சம் மணியை பற்றி குறை சொல்லியிருந்தார். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் நாமினேஷன் நிக்சனை வெளியே போகிறது உறுதின்னு சொல்லலாம். இதை பற்றி உங்கள் கருத்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்றைக்கி விசித்ரா ஃபேமிலியிலேருந்து வந்திருந்தாங்க. ரொம்ப பிக் பாஸ் சர்ப்ரைஸ் கொடுத்து வர வச்சுருந்தாங்க அவங்க ஹஸ்பண்ட் அவங்க பசங்களை. விசித்ரா ஃபேமிலி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமான மூமெண்ட்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் விசித்ரா முதல் பையன் வந்து அர்ச்சனா கிட்ட பேசியிருந்தார். எங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி சொல்லியிருந்தார். அதுக்கு அர்ச்சனா ரொம்ப கேஷுவலாக ஜோயலாக பேசிகிட்டு இருந்தாங்க. நாளைக்கு எபிசோடை பொறுத்த வரைக்கும் கமல் சார் வருவார். ஸோ இந்த வாரம் நடந்த விஷயங்களை கேட்பார். மக்கள் சார்பாக ஒரு கேள்வி கேட்பாரான்னு தெரியல. பார்க்கலாம், பொறுத்து தான் பார்க்கணும்.